ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் செல்ஃபி பாயிண்ட் அமைப்பு, 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடரும் குழப்பம். 11 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் திமுகவினர் சென்னைக்கு புறப்பாடு. புதுச்சேரி குடியுரிமை உள்ளவர்கள் மட்டுமே வேட்பாளராக முடியும். புதுச்சேரி குடியுரிமை கூட்டமைப்பினர் வலியுறுத்தல். தொடர் விடுமுறை எதிரொலி காரணமாக திருநள்ளாறு கோவிலில் மக்கள் கூட்டம் அதிகரிப்பு. 5 மணி நேர காத்திருந்து சாமி தரிசனம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்துள்ளது. இந்நிலையில் தற்போது வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளும் அமலில் உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இருசக்கர வாகனம் பேரணி, பொம்மலாட்ட நிகழ்வு, கல்லூரி மாணவர்களிடையே ஆன போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த செல்ஃபி பாயிண்டில் ஏராளமானோர் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சமூக வலைதளத்திலும் பதிவிட்டு வருகின்றனர். தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனமும் கடற்கரை சாலையில் ஆங்காங்கே சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அதிலும் அந்த வாகனத்தில் வைக்கப்பட்டுள்ள பொம்மலாட்ட நிகழ்வு அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கூட்டணியை இறுதி செய்வதற்காக 11 மணி நேரம் காங்கிரஸ் வருகைக்காக திமுகவினர் காத்திருந்தும் காங்கிரஸ் கட்சியினர் வராததால் தொடர்ந்து இருப்பதை நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் திங்கட்கிழமையுடன் மனு தாக்கல் நிறைவடைகிறது. ஆனாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடுகள் குறித்து இதுவரை இறுதி செய்யப்படாததால் கூட்டணியில் கடுமையான குழப்பம் நிலவி வருகிறது. இதனால் கூட்டணி உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் திமுக மேலிட பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகனை சந்தித்து தொகுதி பங்கீடுகள் குறித்து தங்களின் முடிவுகளை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணியை இறுதி செய்வதற்காக சனிக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை முதலே காங்கிரசின் வருகைக்காக திமுக மேலிட தேர்தல் பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் நட்சத்திர விடுதியில் காத்திருந்தனர். சுமார் 11 மணி நேரம் காத்திருந்தும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என தெரிகிறது. அதே வேளையில் முன்னணி தலைவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் தெரிகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த திமுகவினர் கட்சி மேலிடத்தில் முறையிடுவதற்காக திமுக மேலிட பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் சென்னை புறப்பட்டுச் சென்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் கூறுகையில், தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் கூட்டணி தொடர வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்றும் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்று தெரியவில்லை என குறிப்பிட்டார். கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கட்சி தலைமையை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
அது எங்கள் தலைவர் தான் முடிவு எடுப்பார். நாங்கள் அதுதான் எங்கள் தலைவர் தான் அதெல்லாம் முடிவு எடுப்பாங்க. நான் ஒன்றுமே இல்லை. சென்னைக்கு நேராக சென்னைக்கு தான் யாருங்க இல்லை இல்லை, நான் மட்டும் சென்னைக்கு போகிறேன். நானும் சிவாவும் போகிறேன். வேற ஒரு வேலையை எதுவுமே இல்லை, அதெல்லாம் தலைவர் சொல்லுவாங்க. போங்க, எல்லாரும் பார்த்து பேசி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இன்னும் எதுவும் முடிவாகல. விரைவில் முடிவு எடுப்போம். நல்ல முடிவு அறிவிப்போம். கூட்டணி தொடரும் நம்பிக்கை இருக்கா சார்? காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. காங்கிரஸ் அது அவங்கள தான் கேட்கணும். எங்களை கேட்டால் அவங்களுக்கு அது அவங்கள கேட்கணும். இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வரலன்றது அவங்களுக்கு வேலைகள் இருக்குது. அதனால் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி குடியுரிமை உள்ளவர்கள் மட்டுமே போட்டியிட முடியும் என புதுச்சேரி குடியுரிமை கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி குடியுரிமை கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கூட்டமைப்பின் நிர்வாகி ஜெகநாதன் கூறுகையில், புதுச்சேரி குடியுரிமை ஆணை 1962ஆம் ஆண்டு பிறப்பித்ததாகவும் இந்த ஆணை 1963ஆம் ஆண்டில் அமலாகியதாகவும் குறிப்பிட்டார். அந்த வகையில் புதுச்சேரி குடிமகன் என்பவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பரப்புகளில் வாழ்ந்தவர்களாகவோ அல்லது அவர்களை பெற்றோர்களாக கொண்டவர்கள் மட்டுமே என குறிப்பிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் புதுச்சேரி குடியுரிமை உள்ளவர்கள் மட்டுமே வேட்பாளராக முடியும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி குடியுரிமையாளர் என்ற உரிமையும் கொண்டவர்களாக பிறப்பால் அல்லது தொடர்ந்து வாழ்ந்து வருகின்ற உரிமையால் புதுச்சேரி பிரதேசத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுவதற்கான முழு உரிமையும் தகுதியும் அவர்களுக்கே உண்டு என கூறினார். அவ்வாறு தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகளை வேண்டி கேட்டுக்கொள்வதாகவும், மற்றவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு என்றும், ஆனால் வேட்பாளர் ஆகும் உரிமை தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதையும் இந்த கூட்டத்தின் போது அவர் தெரிவித்துக் கொண்டார். ஆனால் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் விளையாட்டு யார் இந்த 16/8/1962 முன்னாடி குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமே நிற்க முடியும்னு ஜெகநாத் சொல்லல, தன்ராமன் சொல்லல, அண்ணன் சனகோபன் சொல்லல, ஒரு நம்ம ராமலிங்கம் சொல்லல, சொல்லுவது இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஆகவே இந்த சட்டத்தை இயங்குகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து அனைத்து அமைப்புகள் தனித்தனியே லெட்டர் கொடுத்தார். தொடர் விடுமுறை காரணமாக காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வரன் பகவான் ஆலயத்தில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனீஸ்வரர் பகவான் இடம்பெயரும் சனி பயிற்சி நடைபெற்றது. சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சனி பயிற்சியின் பலன் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் வரை அதன் பலன் இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளிக்கவசம் அலங்காரத்தில் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் நல தீர்த்தத்தில் புனித நீராடி கலிதீர்த்த விநாயகரை வணங்கி சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசித்து வருகின்றனர். காரைக்காலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் பல இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையம் 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலை அறிவித்ததை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மாதிரி நன்னடத்தை நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. நிலையில் காரைக்கால் மாவட்டத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட செலவின பார்வையாளர்களான பிரீத்தி ஹூடா அப்பகுதியில் உள்ள நிரவி, டிஆர் பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்வாஞ்சூர், விழுதியூர் மற்றும் மேலையூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சோதனை சாவடிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சோதனை பணிகள், கண்காணிப்பு ஏற்பாடுகள், தேர்தல் தொடர்பான விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் நிலை ஆகியவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் செலவின பார்வையாளராக நியமிக்கப்பட்ட பியூஷ்குமார் அங்கீத்தும் காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் பறக்கும் படை குழுவினர் எவ்வாறு சோதனை சாவடிகளில் பணியாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார்.
தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் காரைக்கால் மாவட்டத்தில் சார்பு ஆட்சியர் பூஜா தலைமையில் காவல்துறையினர் இரவு வேளையில் அம்மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்வேறு சாராய கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பொதுமக்கள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவோர் மற்றும் கலால்துறை உத்தரவுக்கு எதிராக செயல்படுவோர் குறித்து உடனடியாக மாவட்ட தேர்தல் அலுவலகம் அல்லது மாவட்ட நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி நல்ல ஆதரவை பெற்றுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என குறிப்பிட்ட அவர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் ஆதரவு அவசியம் என்றும் தெரிவித்த அவர் அதேபோல் திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்தார். தங்கள் கட்சி தேர்தலை சந்திக்க முழுமையாக தயாராக உள்ளதாகவும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற தங்கள் கூட்டணி அரசு அமைந்தால் பாரத பிரதமரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்போது கூறினார். புதுச்சேரியில் திமுக காங்கிரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து அக்கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 3 இடங்கள் ஒதுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்ய இறுதி நாளாகும். இந்த நிலையில் பல்வேறு இழுபறிகளுக்கு இடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இதுவரை தொகுதிகள் மற்றும் எத்தனை இடங்கள் என இறுதி செய்ய முடியாமல் குழப்பத்தில் உள்ளது. இந்நிலையில் திமுக மேலிட பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதியாகி உள்ளதாகவும் மேலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என ஞாயிற்றுக்கிழமைக்குள் சுகமமான முடிவு தெரியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இந்தியா கூட்டணி, அதுல எல்லாருமே ஒரு சம பங்காளிகள் தான். இதுல ஆட்சி அமைணுங்கிறதா முக்கியமே தவிர யார் லீட் பண்றாங்கிறதுல மதச்சார்பின்மையை தான் இந்த கூட்டணி வழி நடத்துகிற ஒரு கோட்பாடு. எனவே மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்ள எல்லாரும் இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறவர்கள் தான். காங்கிரஸ் கட்சியோட இது கோரிக்கை என்னன்னா, தமிழகத்துல திமுக தலைமைனா புதுச்சேரியில காங்கிரஸ் தான் தலைமைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தும். அது அவர்களுக்கு இடையில பேசியது தீர்வு காணுவார்கள். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கு இன்னும் 1 நாள் தான் எஞ்சி இருக்கு. திங்கட்கிழமை கடைசி நாள். அதனால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த கூட்டணியோடைய அறிவிப்பு வெளியிடப்படும். அதை உரிய முறையில் அந்த கூட்டணி சேர்ந்தவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கிடையில் அந்த தொகுதிகள் என்ன என்பதும் ஓரளவுக்கு பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே இன்றைக்கு தெளிவாகிவிடும். புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் 10வது வேட்பாளராக கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை சனிக்கிழமை அன்று பாஜக வெளியிட்டது. தொடர்ந்து ஒரே ஒரு தொகுதிக்கான வேட்பாளரின் பெயர் மட்டும் அறிவிக்காமல் இருந்த நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வகையில் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளராக கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் 10 இடங்களுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 7 தொகுதியில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மொத்தம் 7 தொகுதிகளில் கட்சி தனித்து வேட்பாளர்கள் நிறுத்தும் என தெரிவித்தார். இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு முன்பு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்ததாகவும் குறிப்பிட்ட அவர்
புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே நீடித்து வரும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் இடஒதுக்கீடு தொடர்பான சிக்கல்கள் காரணமாக இந்த தேர்தலில் தனித்து களமிறங்கும் என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் கட்சியின் தனித்துவ ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கமும் உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். அதேவேளையில் தமிழ்நாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து கூட்டணியிலேயே செயல்பட்டு வருவதாகவும் மாநில அரசியல் சூழ்நிலைகளின் வேறுபாடு காரணமாக புதுச்சேரியில் தனிப்பட்ட அணுகுமுறையை கட்சி தேர்வு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவு புதுச்சேரி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் 7 தொகுதியில் தனித்து போட்டியிட ஆயத்தமாகியுள்ளோம். 7 தொகுதிகளிலும் 1 வில்லியனூர், 2வது நெல்லித்தோப்பு, 3வது உருளையன்பேட்டை, 4வது புஸ்ஸி, 5வது மாஹி, 6வது காரைக்கால் தெற்கு, காரைக்கால் வடக்கு, 7வது திருநள்ளாறு. இந்த தொகுதிகளில் எங்களுக்கு அதிக பெரும்பான்மை இருப்பதனால் தனித்து போட்டியிடுவதற்காக எங்களுடைய பேராசிரியர் அறிவுறுத்தலின்படி நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். புதுச்சேரியில் ஒரே நாளில் 75,000 ரூபாய்க்கு மேல் சைபர் மோசடி நடைபெற்றுள்ளதால் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்தவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளதாக தெரிகிறது. இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 51,487 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. இதேபோல் சாரத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 20,200 ரூபாயும், முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த ஒருவர் 3,446 ரூபாய் என 3 பேர் மோசடி கும்பலிடம் 75,133 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,380 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.